ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே அப்பா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சமூக தண்டையில் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுங்கள். இதோ எங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துகிறோம் சுவாமி. இதோ அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை வனாந்திரத்திலே வான பத்தினாலே போஷித்தீர். உங்களுடைய மன்னாவினாலே ஆண்டவரே அவருடைய பசியை ஆற செய்தீர். இதோ இப்பொழுதும் ஆண்டவரே சப்பா, உங்களுடைய வார்த்தையினாலே எங்களை திருப்தியாக்கும். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னீரே. இதோ என்னை புசிக்கிறவனுக்கு இதோ இல்லை, அவன் என்றைக்கும் நித்திய ஜீவனில் இருப்பான் என்று சொன்னீரே. என்னை விசுவாசிக்கிறவனிலிருந்து நித்திய ஜீவ ஊற்றுக்கள் புரண்டு ஓடும் என்று சொன்னீரே சுவாமி. ஆமாண்டவர், இந்த மத்தியிலே எங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆவியானவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஜெயம் கொடுக்கிறவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வேளையிலே கர்த்ததாமே ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவர்கள் என்று சொன்னியப்பா. இருந்தாலும் வெளிப்படுத்துகிற காரியங்களை கைக்கொள்ளும்படி இதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் உரிய கற்பனைகள் என்று சொல்லி இதோ வேதத்தில் உள்ள உங்களுடைய ரகசியங்களை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை நீர் திறந்தெடுத்தார். இந்த வேளையிலே அடியனை மறைத்து வெளிப்படுவீரா. இதோ எங்களுடைய இருதயமும் எங்களுடைய விண்ணப்பங்களும் எங்களுடைய தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே உறுதியாக இருப்பதாக என்று சொல்லி ஆமென். கடந்த முறை நான் வந்திருந்த பொழுது ஐயா இல்லை, இப்பொழுது கிறிஸ்துமஸ் காலமாக இருந்ததினால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பழைய ஏற்பாட்டில் அவர் எவ்வாறு வெளிப்பட்டார் என்று சொல்லி சற்று ஆராய்ச்சி இந்த முறை மீண்டுமாய் ஒரு முறை செய்து கொடுக்க வேண்டும் என்று ஐயா சொன்ன பொழுது நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள் மீண்டும் பண்டிகைகளை குறித்து பேசுகிறேன் என்று சொன்னேன். இதோ இப்பொழுது நாம் கிறிஸ்துமஸ் முடிந்தது, பின்பாடு புத்தாண்டு கொண்டாடினோம், இந்த புதிய வருடத்தில் பிரவேசித்தது. அதன் பின்பு நாம் குட் ஃப்ரைடே ஆசரித்தோம். பின்பு உயிரோடு இருந்த பண்டிகையும் கடைபிடித்தோம். அடுத்ததாக என்ன பண்டிகை அதுன்னு தெரியுமா? இன்னும் 2 வாரத்துல பரமேறின பண்டிகை முடிந்தது. இன்னும் 2 வாரத்துல பரிசுத்தாவியின் பண்டிகை. ஆக இந்த பண்டிகைகளை பற்றி நாம் கொஞ்சம் தியானிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். கொலோசையர் 2:16-17. ஆகையால் போஜனத்தையும் வானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆக இந்த பண்டிகை எல்லாம் மாத பிறப்பு நாட்கள், வாரங்கள், இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்காங்க? வரும் காரியங்களுக்கு அடையாளமாக நிழலா இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றியது. ஆக இந்த செய்தியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் இஸ்ரவேலர் ஆசரிக்கும்படி கொடுத்த பண்டிகைகள் என்னென்ன, அது இன்றைக்கு எந்த வகையில் நிறைவேறியிருக்கு, நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும், என்ன நடக்க போகுது வருங்காரியங்களை குறித்துன்னு சொல்லியிருக்கு. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கு. ஆக அதை குறித்து நம்ம பார்ப்போம், கொஞ்சம் விலாவரியா பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் மோசேயிடம் சொன்னார், என் ஜனங்கள் எனக்கு பண்டிகை ஆசரிக்கும்படி நீங்கள் எகிப்தை விட்டு என்னுடைய ஜனங்களை நீ அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். வந்த உடனே கர்த்தர் சொன்னார், எனக்கு என்னென்ன பண்டிகைகள் நீங்கள் ஆசரிக்க வேண்டும், குறித்த காலத்தில் இவ்வாறாக ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த பண்டிகைகளை பிராட் கிளாசிபிகேஷன், பொதுவாக பிரித்தால் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, ஒரு வருடத்தின் துவக்கத்திலே வரக்கூடிய பண்டிகைகள், ஸ்பிரிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆரம்பத்திலே துளிர்க்கக்கூடிய அந்த காலத்திலே வருகிற அந்த பண்டிகைகள். அடுத்தது ஃபால், அதாவது வருடத்தின் முடிவை நோக்கி வரக்கூடிய பண்டிகைகள். இந்த 2 வித பிரிவுகளாக இந்த பண்டிகைகளை பிரிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையானது, இதோ சபையில் இருக்கிற ஆண் மக்கள் எல்லாம் 3 தரம் அவருடைய சமூகத்திலே சேர வேண்டும். இதை யாத்ராகமம் 34:23 கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
யாத்திராகமம் 34:23. யாத்திராகமம் 34:23. வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சன்னதியில் வரக்கடவர்கள். ஆமென். ஆக கர்த்தர் வந்துட்டு இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதுல 3 வாட்டி நீங்க வந்துட்டு நீங்கள் போய் சேருகிற கானான் இடத்துல என்னுடைய சமூகம் விளங்கும்படி நான் ஏதாவது ஒரு இடத்தை தெரிந்து கொள்வேன், அந்த இடத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும். நீங்க அப்படி போகும்பொழுது உங்க தேசத்தை பத்தி உங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு போறமே நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா அந்த டைம்ல யாரும் உங்களுடைய தேசத்தை இடத்தை எல்லாம் இச்சிக்கிறது இல்லை, நான் உங்களை காப்பாற்றுவேன், அந்த இடங்களெல்லாம் பத்திரப்பட்டிருக்கும்னு சொல்லி அடுத்தடுத்த வசனங்களை கர்த்தர் சொல்றாரு. ஆக 3 முறை சேர வேண்டும். அடுத்ததாக என்னென்ன பண்டிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு, பெரிய லிஸ்ட். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். அது நம்ம ஒன்னொன்னா போக வேண்டாம், ஆனா எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். வீட்டுல போய் நேரம் கிடைக்கும் பொழுது அதை நிதானமா தியானிச்சு பாருங்க. 5 பண்டிகைகள், முக்கியமாக 5 பண்டிகைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 5 பண்டிகைகளில் முதலாவது பண்டிகை என்னவென்றால் பஸ்கா பண்டிகை. அதாவது பஸ்கா பண்டிகை என்னன்னு நமக்கு தெரியும் நல்லா. எகிப்திலே தலைச்சன்களை அடித்த பொழுது பார்வோன் வந்துட்டு ஜனங்களை சமூலமாக போக விட்டான், அங்கிருந்து கிளம்ப விட்டான். ஸோ அது வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அடித்து வீட்டுடைய நிலைக்கால்களில் எல்லாரும் தெளிக்கிறாங்க. இது பஸ்கா பண்டிகை. வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துட்டு ரிலேட்டிவ் ஈவெண்ட்ஸா வரும். அதாவது முதலாவது ஒன்று நடந்தால் அதுல இருந்து அடுத்து இவ்வளவு நாளுக்குள் என்ன நடந்தது, அதுக்கடுத்து இவ்வளவு நாளுக்குள் என்ன நடக்கும் அப்படின்னு கர்த்தர் நிறைய இடங்கள்ல சொல்றதை நம்ம பார்த்துருக்கலாம். அப்படி முதலாவது ஆரம்பித்திருக்கிற பண்டிகை பஸ்கா பண்டிகை. கர்த்தர் அடுத்து அவங்க ஆசரிக்க வேண்டிய பண்டிகை என்னன்னு சொன்னார்னா பஸ்காவோடு சேர்ந்த நாள், அந்த அடுத்த நாளே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எவ்வளவு நாள் ஆசரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லேவியராகமம் 23 எல்லா டீடைலும் இருக்கு. 7 நாட்களுக்கு ஆசரிக்க வேண்டும். அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த பஸ்கா எப்ப ஆரம்பிக்கணும்னு எப்ப ஆசரிக்கணும்னு பாத்தீங்கன்னா முதலாம் மாதம் 14ஆம் தேதி இந்த பஸ்காவை கடைபிடிக்க வேண்டும். அடுத்த நாள் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிச்சு 7 நாள், அதாவது 22வது நாள் வரைக்கும் இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை கடைபிடிக்கணும். அந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை முடிந்த உடனே அடுத்து 7 வாரங்கள். 7 வாரங்கள் என்னணும், 7 வாரங்கள்னா எவ்வளவு நாள், 49 நாள். இந்த 7 வாரங்கள் எண்ணி அந்த 49வது நாள் முடிந்து 50வது நாள் என்ன பண்டிகைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆசரிக்க போற பெந்தகோஸ்தே பண்டிகை. பெண்டிகாஸ்ட் என்னன்னா வாரங்களின் பண்டிகை அப்படின்ட்டு. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பித்து அந்த முதல் 2-3 நாட்கள்ல என்ன பாத்தீங்கன்னா ஒரு முதற் பலன்களின் நாள்னு ஒரு நாள் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பண்டிகை அல்ல, ஆனாலும் ஆசரிக்கப்பட வேண்டிய ஒரு தினம். இது முதற் பலன்களின் நாள். அதுல என்னன்னா முதலாக விளைந்த அந்த கோதுமை அதை வந்துட்டு கர்த்தருக்கு வந்துட்டு ஆசாரியர் அசைவாட்டதெல்லாம் கொடுக்க வேண்டும். அதாவது நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முதலாவது விளைந்த அந்த அரிக்கட்டை கர்த்தருடைய சமூகத்திலே ஆசரிப்பார்கள். ஸோ இது வந்துட்டு பண்டிகை அல்ல, ஆனால் இந்த பண்டிகையில் அனுசரிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த 3 பண்டிகைகளும் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வர வேண்டிய பண்டிகைகள். ஸ்பிரிங், அந்த ஸ்பிரிங் சீசன்ல கடைபிடிக்க வேண்டிய பண்டிகைகள் இந்த 3. அடுத்ததாக அடுத்த செட் வந்துட்டு ஃபால், அந்த வருடத்தின் முடிவிலே கடைபிடிக்கப்பட வேண்டிய பண்டிகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 7 மாதங்கள் கழித்து, அதாவது முதலாம் மாதத்துல பஸ்கா ஆசரிக்கிறது போல 7ஆம் மாதத்தின் முதல் நாளிலே எக்கால பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இதுவும் லேவியராகமம் 23 இருக்கு. எக்காலத்தினால் சபை கூடுகிற பண்டிகையாக அதை ஆசரிக்க வேண்டும். அடுத்தது இந்த எக்கால பண்டிகை எப்படி முதல் 7 நாட்களுக்கு கொண்டாட வேண்டும். அடுத்ததாக அந்த எக்கால பண்டிகை ஆரம்பித்த 10வது நாளிலே பாவ மன்னிப்புக்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு மீட்பு நாள். இது பண்டிகைன்னு கொடுக்கல, இருந்தாலும் இந்த மீட்பு நாளை நீங்கள் எல்லாரும் ஆசரிப்பீர்களாக. அந்த நேரத்துல எல்லா ஆத்துமாக்களும் தங்களை தாழ்மைப்படுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கும் அந்த இடத்துல. அடுத்ததாக பார்த்தா கடைசியான பண்டிகை கூடார பண்டிகை. இது என்ன, இது எதற்கு அடையாளமா இருக்கிறதுனா, நீங்க எல்லாம் வனாந்தரத்திலே நீங்க வந்த பொழுது, எகிப்திலிருந்து வந்த பொழுது நீங்க எல்லாம் கூடாரங்களிலே குடியிருந்தீர்கள். ஆகவே இந்த கூடாரத்துல நீங்க குடியிருந்த பொழுது அதாவது தேவன் உங்களை நடத்தி வந்தார் அப்படிங்கிறத
நினைவு கூற வேண்டும், ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கூடார பண்டிகை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த காரியங்கள், இந்த எக்கால பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த மீட்பு நாள், இவை யாவும் கடைசியிலே வரக்கூடிய பண்டிகைகள். இப்போ இந்த காரியங்கள் வந்துட்டு நம்ம கொலோசியர்ல படிச்சபடி இவைகள் வருங்காரியத்திற்கு நிழலானவைகள் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப இதெல்லாம் நடந்துதா? இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கிறதா இல்ல வருங்காரியங்களுக்கு அடையாளமா இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காரியங்களை கர்த்தர் தாமே மிகுந்த கவனத்தோடு இவைகள் எல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணி கொடுத்திருக்கிறார். பிற்பாடு நடக்க போகிறதற்காக இதை அடையாளங்களாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எப்படின்னு பார்த்தா, முதலாவது பஸ்கா. இந்த பஸ்கா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கப் போகிறார் அப்படிங்கிறத முன்கூட்டியே தேவன் இரண்டாவது உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் பேருல சொல்லி, ஆகவே கர்த்தர் மனிதன் ஒரு நாளில் பாவம் செய்வான், அவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒழுங்கு பண்ணின காரியம். அதற்காக இதை பஸ்கா என்று கொடுத்திருக்காங்க. நம்மளும் புதிய ஏற்பாட்டில் அறிந்திருக்கிறபடியே கர்த்தர் தாம் மரிக்க போகிற நாளுக்கு முதல் நாள் இரவு இந்த பஸ்காவை ஆயத்தம் செய்தார் சீஷர்களோடு. இந்த பஸ்காவை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் கெத்சமனே தோட்டத்துக்கு செல்வதை காணலாம். பிற்பாடு அவர் எல்லோரிடத்திலும் பிரதான ஆசிரியரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அடுத்த நாள் சிலுவையிலே அறையப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஸோ இந்த பஸ்கா என்பது ஆசரிக்கப்பட்டு முடிந்த ஒன்று. அடுத்ததாக அவர் சிலுவையிலே அறையப்படுகிற நாளிலிருந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆரம்பமாகிறது. ஆக இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்றால் என்ன? அதை வந்துட்டு நம்ம பார்க்கணும்னா 1 கொரிந்தியர் 5:6-8. 1 கொரிந்தியர் 5:6-7. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்த மா பிசைந்து மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புனித மாவோடும் அல்ல, துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இப்ப பார்த்தா நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை எதற்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழையவர்கள் ஒழிந்து போயின, இனி புதிதாகின. அதாவது பழைய நியாய பிரமாணம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இனி புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இந்த பஸ்கா மூலமா அப்படிங்கிறதுக்கு இந்த பண்டிகை அடையாளமா இருக்கிறது, இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை. ரோமரிலே எழுதியிருக்கிறபடி எல்லோரும் பாவம் செய்து இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆக இந்த பழைய நியாய பிரமாணத்திற்கு இனிமேல் அடிமையானவர்கள் அல்ல என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் நிறைய இடத்துல தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். அதை பார்க்கும் பொழுது இப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்றால் நாம் இந்த பழைய காரியங்களை விட்டு ஒழித்து விட்டது, புதிதாக இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழானவர்கள் என்பதை நினைவு கூறுகிறோம். ஆக இந்த காரியமும் முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவான சிலுவையிலே மரித்து பின்பு உயிரோடு எழுந்தபொழுது. ஆக இன்னொரு காரியம் சொன்னோம், முதற் பலன்களின் நாள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த முதற் பலன்களின் நாளுக்கு என்ன அடையாளம்? இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பித்து அந்த ஒரு வாரம் கொண்டாடப்பட வேண்டிய நாட்களிலே ஒரு இரண்டு நாட்கள் இப்பொழுதும் இஸ்ரவேலர்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இந்த முதற் பலன்களின் நாள் என்று. அதை நாம் பார்த்தோம் என்றால் வாசிப்போம். மத்தேயு 27:51 முதல் 53. மத்தேயு 27:51 முதல் 53. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இப்ப மத்தேயுல அழகா எழுதியிருக்காங்க. அதாவது இந்த முதற் பலன்கள் என்ன ஆயிற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரை, ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்களுடைய எல்லா சரீரங்களும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது உயிர் தெழுகிறார்கள். அவர் உயிர் தெழுந்த பின்பு இவங்க எல்லாம் பரலோகத்தில் பரிசுத்த நகரத்தில் காணப்படுகிறார்கள் அநேகருக்கு. ஆக இது எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முதற் பலன்கள் என்றால் அதாவது ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஆதாமுடைய பாவத்திற்கு மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. சாத்தானானவன் மரணத்திற்குரிய திறவுகோலை கொண்டவனா இருந்தான்.
பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாக இருந்தார். ஆக இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அந்த அதிகாரம் அவருடையதாயிற்று. அப்புறம் சகரியாவில் ஒரு அழகான வசனம் உண்டு. சகரியா 9ஆம் அதிகாரத்தில் இந்த இடத்தில் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு வாக்கு சொல்கிறார். சகரியா 9:11. உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆமென். உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளை அருள் ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆக தேவன் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம்